யாராவது ஒரு பிரதானமான நாடு இந்த சர்வதேச முறைமை இப்பொழுது இருக்கின்ற அந்த இந்த 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 ஸ்டெபிலிட்டியுடன் செயல்பட முடியாது. அந்த மேற்கு நாடுகள் இந்தியா பக்கம் இருந்தால் ரஷ்யாவிடமிருந்து இலகுவாக உங்களுக்கு கிடைக்கின்ற பாரதூரமான இராணுவ சப்ளைஸ் விநியோகம் இல்லாமல் இருப்பதன் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய கலாநிதி கீத பொன்கலன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். உக்ரைன் ரஷ்ய யுத்தம் என்பது இன்று ராஜதந்திர முறுகலை உலகிற்குள் பல்வேறுபட்ட கோணங்களில் வியூகங்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த தன்மையினுடைய எதிர்கால தாக்கங்கள் எப்படி இருக்க போகின்றன? ராஜதந்திர ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ், இது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் கூறப்படலாம். ஒன்று, பூட்டினுடைய உண்மையான நோக்கம் என்ன, எந்த அளவுக்கு அவர் செல்வார் என்பதை சரியாக கணக்கிட்டுக் கொள்வது சற்று கடினமாக இருக்கின்றது. அதன் காரணமாக ஒரு வகையில் சர்வதேச சமூகமும் சர்வதேச அமைதி என்பவை ஒரு அளவுக்கு சேலஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு நிலையில இருக்கின்ற என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவதாக, யுக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கைகள் எந்த வகையிலும் நியாயப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் அல்ல. உதாரணமாக, ரஷ்ய ஆதரவாளர்கள் அல்லது வலதுசாரி ஆதரவாளர்கள் கூறி வருகின்ற ஒரு விடயம், நேட்டோ யுக்ரைனை தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவதன் காரணமாக இந்த இந்த இன்வேஷன் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. நான் அதனை நம்பவில்லை. ஏனெனில் பூட்டினுக்கு ரஷ்யாவை விரிவுபடுத்துகின்ற ஒரு விருப்பம் காணப்படுகின்றது. இதற்கு முன்னரே அவர் பல்வேறு பிரதேசங்களில் விதமான ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார். உதாரணமாக ஜோர்ஜியா போன்ற பிரதேசங்களில் இதற்கு முன்னர் விதம் செய்திருக்கின்றார். அதன் காரணமாக இது அவருடைய ரஷ்ய விஸ்தரிப்பினுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்பட வேண்டுமே அன்றி யுக்ரைனுடைய ஒரு தவறாக பார்க்கப்படக்கூடாது. ஏனெனில் யுக்ரைன் ஒரு சுதந்திரமான ஒரு நாடு, தன்னுடைய foreign பாலிசி வெளிவிவகார கொள்கையை தீர்மானிப்பதற்கான உரிமையும் அதிகாரமும் அதற்கு காணப்படுகின்றது. மூன்றாவதாக, இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது எதிர்பாராத விதமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டம் காரணமாக சர்வதேச சமூகம் எடுத்து வருகின்ற முயற்சிகள் ஓரளவுக்கு இன்றைய நிலையில் திருப்திகரமாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதுக்கு புறம்பாக ஐக்கிய நாடுகளுடைய சபை பற்றியும் கதைக்கப்படலாம். ஐக்கிய நாடுகள் சபை ராஜதந்திர ரீதியாக இது தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டவையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ராஜதந்திர ரீதியான நகர்வுகள் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது அமெரிக்கா என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இதனோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா? நான் அதனோடு உடன்படவில்லை. ஏனெனில் நேட்டோ உடைய செயல்பாடுகள் ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலான அளவுக்கு உயர்ந்திருந்தன, அதிகரித்திருந்தன என்று நான் நினைக்கவில்லை. யுக்ரைனுக்கு மேற்கு நாடுகளுடன் சேர்ந்து செல்வதற்கான ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதற்கான ஒரு விருப்பம் இருந்தது, நேட்டோவுடன் இணைந்து கொள்வதற்கான ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் நேட்டோவுடன் இணைந்து கொள்வது தொடர்பு எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அது தொடர்பாக இணக்கம் கூட காணப்படவில்லை. ஆகவே அதனை ஒரு காரணமாக பயன்படுத்துவது, பொதுவாகவே விஸ்தரிப்புவாதிகள் நிலங்களை அபகரிக்கின்ற போது ஏதாவது ஒரு 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 காரணம் அவர்களுக்கு தேவை, ஒரு எக்ஸ்கியூஸ் அவர்களுக்கு தேவை. இந்த சந்தர்ப்பத்தில் பூட்டின் இந்த 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 எக்ஸ்கியூஸை பயன்படுத்திக் கொள்ளுகின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதுக்கு புறம்பாக அமெரிக்கா ரஷ்யாவை அச்சுறுத்தியது என்ற விதமான கோட்பாடுகளுக்கு ஆதாரங்கள் எதுவும் இதுவரை காணப்படவில்லை. இப்பொழுது யுத்தம் தொடங்கி இருக்கின்ற நிலையில் அமெரிக்கா யுக்ரைனுக்கு மிக அதிகளவான உதவியை செய்யும். ரஷ்யாவுக்கு எதிராக
அமெரிக்கா யுக்ரைனில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்படும், அவ்விதம் செயல்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு முக்கிய தீர்மானம் வந்தபோது அதனை ரஷ்யா தொடக்கத்திலேயே அதனை பின்வாங்க வைத்து விட்டது. ஆனால் அதற்கு எதிரான ஒரு நிழல் வாக்கெடுப்பு இடம்பெற்ற போது இந்தியா அதில் நடுநிலைமை வகித்தது. அதே போன்று அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடும் சீனாவோடு சேர்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சீனாவினுடைய விலகி இருத்தல் என்பது ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனெனில் பாதுகாப்பு சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது ரஷ்யாவுக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய ஒரு துணை சீனா என்பதாக பார்க்கப்பட்டது. உதாரணமாக இந்த பிரச்சனை கொதிநிலை அடைகின்ற போது சீனா ரஷ்ய தலைவரை தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து ஒலிம்பிக் போட்டிகளில் அவரை பயன்படுத்தி இருந்தது. அதன் காரணமாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு விதமான ஒரு அலையன்ஸ் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒன்றுடன் ஒன்று துணை இருப்பார்கள் என்ற ரீதியிலும் கதைக்கப்பட்டது. அந்த வகையில் பார்க்கின்ற போது சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்விதம் அவர்கள் செய்யவில்லை. ஏனெனில் சீனாவுக்கு என்று தனியான ஒரு தேசிய நலனும் தேசிய நலன் போக்கும் சர்வதேச சமூகத்தில் அதற்கு இருக்க வேண்டிய அந்தஸ்து என்கின்ற ஒரு அபிலாசையும் இருப்பதன் காரணமாக சீனா அவ்விதம் மேற்கொள்ளவில்லை. அது ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, சர்வதேச சமூகத்தில் அந்தஸ்துடைய ஒரு நாடு என்று கருதப்பட வேண்டும். ஏனெனில் அது ஒரு மிக பிரதானமான ஒரு பொருளாதாரம், அவருடைய எக்கானமி மிகவும் உறுதியானது. அதுக்கு புறம்பாக அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற ஒரு நாடு, பெரிய ஒரு ஜனநாயகம் என்ற வகையில் முக்கியமான ஒரு நாடு. ஆகவே அது ஜனநாயக சக்திகளுடன் இந்த பிரச்சனையில் செயல்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் பூட்டினுடைய இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற செயல்பாடு யுக்ரைன் மீதான நடவடிக்கை முற்றுமுழுதாக சர்வதேச சட்டத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, ஒரு ஆக்கிரமிப்பு என்ற ரீதியில் அது பார்க்கப்பட வேண்டும். ஆகவே அதனை இந்தியா இன்னும் தெளிவாக கண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்விதம் செய்யவில்லை. அவர்களும் விலகி நிற்கின்ற ஒரு போக்கை தான், ஒரு நடுநிலை என்கின்ற ஒரு போக்கை தான் கடைபிடிக்கின்றார்கள். அதுல ரஷ்யாவுக்கு என்ன பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் என்று தெரியாவிட்டாலும் கூட இந்திய கொள்கை என்று பார்க்கின்ற போது ஓரளவுக்கு ஏமாற்றகரமானது என்று தான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் சீனாவினுடைய நிலைப்பாட்டை. புட்டின் அவர்களுக்கு சீனாவினுடைய இந்த செயற்பாடானது நம்பிய காலத்தில் கிடைக்கப்பெற்ற பெரும் ஏமாற்றமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போது யுத்தம் உக்கிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனக்கான அணியை வகுத்துக் கொள்வதில் சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பின்னடைவா அல்லது ரஷ்யாவுக்கு பெரும் ஏமாற்றமா? சீனாவுக்கு ஒரு பின்னடைவு என்று சொல்வதற்கு இல்லை, சீன பிரச்சனை அல்ல. ஏன்னா இந்த விடயம் தொடர்பு சீனாவுக்கு பெரிய நிலைப்பாடு ஒன்று காணப்பட்டிருக்கவில்லை. அதன் காரணமாக அவர்கள் இந்த வாக்களிப்பில் இருந்து கூட நடுநிலை வைக்கக்கூடிய அல்லது விலகி இருக்கக்கூடிய ஒரு இயலுமை அவர்களுக்கு காணப்பட்டிருந்தது. மாறாக ரஷ்யாவுக்கு இது ஒரு ஏமாற்றம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் யாராவது ஒரு பிரதானமான நாடு அவர்களுடன் இணைந்து இருந்திருப்பார்களாக இருந்தால் பூட்டினுக்கு இதை விட கூடுதலான ஒரு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஐரோப்பாவில் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற மிக பரந்த விஸ்திரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்ட தடைகள், சாங்ஷன்ஸ், அதுக்கு புறம்பாக அவர்களுடைய விமானம், ஏர்லைன்ஸ் பறக்க முடியாது போன்ற தடைகள், மற்றது சர்வதேச வங்கி விடயத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகளை தடை செய்வதற்கான ஸ்விஃப்ட் அமைப்பிலிருந்து அவர்களை நீக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் தனியார் நடவடிக்கைகள் சிலவும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற போது ஏதாவது ஒரு நாடு ரஷ்யாவுடன் கூட இருந்திருக்குமாக இருந்தால் அல்லது அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்குமாக இருந்தால் பூட்டினுடைய நிலைப்பாடு இன்னும் சற்று உறுதியாகவும் நம்பிக்கையுடையதாகவும் இருந்திருக்கும். அந்த வகையில பார்க்கின்ற போது சீனாவுடைய இந்த நடவடிக்கை பூட்டினுக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு ராஜதந்திர ஏமாற்றம் என்றுதான் கருத வேண்டியிருக்கும். இந்தியா தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்தியாவில் ஆளும் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் தற்போது வரை நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு நடுநிலைமை தன்மையான கருத்தினை முன்வைக்கின்றது. உக்ரைனில் கணிசமான மக்கள் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன. எதிர்கட்சி எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அப்படியாயின் இந்தியாவை பொறுத்தவரையில் ரஷ்யா விடயத்தில் இருவருக்கும் ஒரே கொள்கையா? உள்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் நான் இதுவரை பெரிய ஒரு வேறுபாட்டை
காணவில்லை. நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்ற எதிர்க்கட்சி தொடர்பாக எந்த ஒரு விதமான அறிக்கையையும் பாரதூரமான அறிக்கையையும் விட்டிருக்கவில்லை. அரசாங்கத்தினுடைய கொள்கை என்று பார்க்கின்ற போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியாக இருந்த உறவு என்ற அடிப்படையிலான ஒரு எலிமெண்ட் காணப்படுகின்றது. 1970ஆம் ஆண்டு கோல்டு வோ குளிர் யுத்தம் நடக்கின்ற போது 1970ஆம் ஆண்டுகளிலிருந்து அவர்களுக்கு இடையிலான நட்புறவு ஒப்பந்தம் ஒன்று காணப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமாக அவர்கள் அமெரிக்காவை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு சர்வதேச சூழ்நிலை காணப்படவில்லை. இந்தியாவுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அமெரிக்கா நிச்சயமாக இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படும் என்பதற்கு எந்த விதமான உதாரணமும் இல்லை, ஆதாரமும் இல்லை. அதன் காரணமாகவும் அதுக்கு புறம்பாக மிக முக்கியமாக இந்தியாவுடைய ராணுவ நலன் என்று பார்க்கின்ற போது அவர் பிரதானமான இறக்குமதி ரஷ்யாவிலிருந்து பாரதூரமான அளவுக்கான ஆயுத இறக்குமதி ரஷ்யாவிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றது. அதன் காரணமாக அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையாக கொண்டு ரஷ்யாவுடன் இணங்கி செல்வதற்கான அல்லது ரஷ்யாவை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு கொள்கையை இந்தியா இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றது என்று நான் நினைக்கின்றேன். அப்படியாயின் சீனாவை விட இந்தியா இன்றைய நாட்களில் ரஷ்யாவுக்கு ஓரளவு பக்கபலமாக இருக்கின்றதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். மறைமுகமாக நிச்சயமாக அவர்கள் பக்கபலமாக இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் புட்டினுடைய இந்த ஏற்கனவே நான் கூறியது போன்று செயல்பாடு நேரடியாகவும் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையிலும் சர்வதேச சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு. ஒரு சுதந்திர நாடு இன்னொரு சுதந்திர நாட்டை ஆக்கிரமிக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இருக்கின்ற சர்வதேச முறைமை, இன்டர்நேஷனல் சிஸ்டம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படை அக்ரிமெண்ட் எடுகோள் நிராகரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டின் மீது ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு படையெடுக்க முற்படுமாக இருந்தால் இந்த சர்வதேச முறைமை இப்பொழுது இருக்கின்ற இந்த ஸ்டெபிலிட்டியுடன் செயல்பட முடியாது. அந்த வகையில் இந்த நடவடிக்கை பாரதூரமாக கண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்விதம் இந்தியா செய்யாமல் இருக்கின்றது. அதுக்கப்புறம் இலங்கையும் கூட அந்த விதமான செயல்பாட்டில் ஈடுபடவில்லை. இலங்கை ஒரு சிறிய நாடு என்ற வகையில் அதை பற்றி நாங்கள் வேறையாக கதைக்கலாம். ஆனால் இந்தியா முக்கியமான ஒரு ஜனநாயகம் என்ற வகையிலும் சர்வதேச விடயங்களில் தலைமைத்துவம் தாங்கக்கூடிய ஒரு அஸ்பிரேஷன், ஒரு அபிலாசையை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு என்ற வகையிலும் மிகவும் கடுமையாக இதனை கண்டித்திருக்க வேண்டும் அல்லது அந்த விதமான சிக்னல்கள் அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அவ்விதம் செய்யவில்லை என்பது ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. விளாடிமிர் புட்டின் அவர்கள் மோடி அவர்களை மிரட்டி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? இந்த யுத்தம் உக்கிரமடைகின்ற தொடக்க நாட்களில் இம்ரான்கான் அவர்கள், பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் ரஷ்யாவிலே ராஜதந்திர பிரயாணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அப்படியாயின் மோடியை அவர் ஏதோ ஒரு விதத்தில் மிரட்டுவதற்கு அல்லது அடிபணிய வைப்பதற்கு ஏதாவது ஒரு உத்தியை கையாண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்ல, அவ்விதம் நாங்கள் கூற முடியாது, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல். அந்த விதமான ஒரு ஆதாரம் இருந்தால் நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம். ஆனால் அவ்விதமான ஆதாரம் ஒன்று இல்லை என்று உங்களுக்கு தெரியும் தமிழ். ஆகவே அது பற்றி கதைப்பது பயனுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை தன்னுடைய தேசிய நலன் என்ற கோணத்திலிருந்து பார்ப்பதன் காரணமாக இந்த ஆக்கிரமிப்பை கண்டிக்காமல் இருக்கின்றது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கும். ஒருவேளை ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டதா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதை விட நடுநிலை வகிக்கின்றது. சீனா இந்தியாவிற்குள் தனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பினூடாக முன்னேறுகின்ற போது சர்வதேச நாடுகள் எப்படியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இந்தியா சிந்திக்கவில்லையா? சிந்திக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று இன்றைக்கு இருக்கின்ற சர்வதேச ஒழுங்கு என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க முடியாது என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முறைமை. அதே எல்லா நாடுகளும் அந்த கோட்பாட்டை மதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அவ்விதம் இல்லாத போது பல பதற்றங்களும் யுத்தங்களும் ஏற்படலாம். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற நிலையில் இந்த விடயத்தை இந்தியா கண்டிக்காமல் இருப்பது, எதிர்காலத்தில் சீனா இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கோட்பாட்டு ரீதியாக பலவீனமான ஒரு நிலைப்பாடாக அமையலாம். ஏனெனில் அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் மேற்கு நாடுகள் இந்தியா பக்கம் இந்தியாவுக்கு ஆதரவாக தங்களுடைய நிலைப்பாட்டை முன்னெடுப்பதற்கு ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக அது அமையக்கூடும். ஆகவே அது தொடர்பில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இந்தியாவுக்கு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்தியாவினுடைய
ரஷ்யாவின் இடையிலான இராணுவ ஒப்பந்தங்கள் நீண்ட காலத்துக்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை இந்தியா ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற போது தமக்கு வளங்களில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமல் போய்விடும், அமெரிக்காவிடமும் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கின்றது, ஒரு திரிசங்கு நிலையில், ஒரு அடிமைப்பட்ட நிலையில் இந்தியா ரஷ்யாவிடம் இருப்பதாக சூழ்நிலை கூறுகின்றதா? நான் நினைக்கின்றேன் அது ஒரு அச்சம், அது ஒரு அச்சம் தான். திரிசங்கு நிலையோ அல்லது அடிமைத்தனமோன்றது ஒரு அச்சம் தான். இப்ப நீங்க ரஷ்யாவை பகைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் ரஷ்யாவிடமிருந்து இலகுவாக உங்களுக்கு கிடைக்கின்ற பாரதூரமான இராணுவ சப்ளைஸ் விநியோகம் இல்லாமல் போய்விடலாம். ரஷ்யாவிடமிருந்து கொள்வனவு செய்து இராணுவ தளபாடங்களை கொள்வனவு செய்வதில் இருக்கின்ற ஒரு இலகு நிலை என்னவெனில், இப்ப மேற்கு நாடுகளிடமிருந்தோ அல்லது அமெரிக்காவிடமிருந்தோ நீங்க பெற்றுக்கொள்கின்ற போது பல கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு புறம்பாக அவை விலை உயர்ந்த உபகரணங்களாகவும் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கும். ரஷ்யாவை பார்க்கின்ற போது இந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. என்றால் ஒரு லிபரலான ஒரு பாலிசி தான் இருக்கும் ஆயுத விற்பனை என்பது தொடர்பில். அதுக்கு புறம்பாக ஒப்பீட்டளவில் அது விலை குறைந்த சப்ளைஸை பெறுவதாகவும் இருக்கலாம். அந்த இரண்டு வகையிலும் பார்க்கின்ற போது ரஷ்யாவிலிருந்து வருகின்ற ஆயுத விநியோகம் என்பது இந்திய இராணுவ பாதுகாப்புக்கு, தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். அவ்விதமான ஒரு உறவில், அவ்விதமான ஒரு கொடுக்கல் வாங்கில் பாரதீரமான ஒரு தேக்கம் ஏற்படுமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு பாதகமாக அமைந்துவிடக்கூடும். இப்ப இருக்கின்ற நிலையில் நீங்கள் பூட்டினுக்கு எதிராக செயல்படுவீர்களாக இருந்தால் பூட்டின் அவ்விதமான ஒரு செயல்பாட்டை மேற்கொள்ளலாம். என்றால் இப்போ 2-3 நாட்களாக நீங்கள் சர்வதேச அபிவிருத்திகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், பூட்டின் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலையில, ஒரு தீவிரமான ஒரு நிலையில செயல்படுவதை உங்களுக்கு பார்க்கலாம். இப்ப அவர் உள்ளுக்கு போறதுக்கு முயற்சித்தார், யுக்ரைனுக்கு அது இலகுவாக இடம்பெறவில்லை என்ற உடனே தன்னுடைய அணு ஆயுதங்களை தூசி தட்டி அவர் தயார் நிலையில் இருக்கின்ற என்று பரிசோதிக்கின்ற ஒரு நிலை என்பது மிக உச்சகட்ட ஒரு தீவிர செயல்பாடு என்று பார்க்கப்பட வேண்டும். என்றால் இந்த இருக்கின்ற சூழ்நிலையில் அணு ஆயுதம் பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. என்றால் யுக்ரைன் அணு ஆயுதம் உடைய ஒரு நாடு அல்ல. அணு ஆயுதம் இருக்கின்ற நாடுகள் இந்த பிரச்சனையில் இராணுவ ரீதியாக தலையிடுவதற்கு இன்னும் தீர்மானங்கள் மேற்கொள்ளவில்லை. அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் தான் இருக்கிறது என்று இராணுவ ரீதியாக அவர்கள் இதனை மேற்கொள்ளவில்லை. ஆகவே அவர் திடீரென்று இந்த விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுவது அவர் எந்த விதமான நடவடிக்கைகளின் தீர்மானத்தை மேற்கொள்ளலாம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது. ஆகவே இந்தியா போன்ற நாடுகளுக்கு எதிராக அவர் சில வேளை அந்த விதமான தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வாராக இருந்தால், தீர்மானங்களை மேற்கொள்வாராக இருந்தால் அது இந்தியாவுக்கு எதிராக அமைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அந்த அச்சம் இருப்பதன் காரணமாக இந்தியா ரஷ்யாவுடன் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்திய தேசிய பாதுகாப்பு என கூறினாலும் இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பு புட்டின் அவர்களின் கைகளில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். புட்டின் கையில என்று சொல்ல முடியாது. மாறாக அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு ரஷ்யாவில் இருந்து வருகின்ற ஆயுத இறக்குமதி மிகவும் முக்கியமானது. ஆகவே அதனை உறுதி செய்து கொள்வதில் இந்தியாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கின்றது. அதன் காரணமாக அவர்கள் இப்பொழுது நாங்கள் நடுநிலையில் இருப்பதாக கூறி வருகின்றார்கள். ஒருவேளை இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக உக்கிரமடைந்து சர்வதேச சமாதானத்தை குழப்பக்கூடிய அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு ஆயுத மோதல் ஏற்படுமாக இருந்தால் இந்தியா சில தீர்மானங்களை ஏற்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். மாறாக அது ராஜதந்திர ரீதியாக கையாளப்பட்டு ஓரளவுக்கு வயலன்ஸ், வன்முறை என்பது ஒரு மந்தமான நிலைமைக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் இந்தியா, இலங்கை, சீனா போன்ற நாடுகள் தங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற கொள்கையை தொடர்ந்து பின்பற்றலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய இந்த யுத்த காலத்தில் இலங்கையினுடைய ராஜதந்திரமும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இலங்கையினுடைய பொருளாதாரம் முற்றுமுழுதாக கீழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கையினுடைய ஜனாதிபதி ஆங்காங்கே சில கருத்துக்களை கூறுகின்றார். இந்த உக்ரைன் ரஷ்ய யுத்த களமுனையின் பின் அல்லது இப்போதைய சூழ்நிலையில் இலங்கையினுடைய ராஜதந்திரம் அல்லது இலங்கையினுடைய அரசியல் எப்படியான நிலைக்குள் தள்ளப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது? பல விதங்கள்ல பார்க்கலாம். ஒன்று, இந்தியா மாதிரி தான் இலங்கையும் ஒரு யாருக்கும் நோகாம ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு
நிலைப்பாட்டை எடுத்துட்டு விட்டுருக்கிற மாதிரி யுத்தத்துக்கு போகாதீர்கள், இது ராஜதந்திர ரீதியாக தீர்த்து கொள்ளுங்கள் என்ற விதமான ஒரு அறிக்கை தான் விட்டிருக்கின்றார்கள். அதற்கு புறம்பாக இந்த இந்த ஆக்கிரமிப்பை கண்டிக்கின்ற செயல்பாட்டில் ஈடுபடவில்லை. இப்ப இந்தியா மாதிரி தான் அவர்களும் நோகாமல் நடுநிலையாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு வேறு விதமான காரணிகள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு இருக்கின்ற காரணங்கள் போல அல்ல, வேறு விதமான காரணிகள் இருக்கின்றன. அதுல முக்கியமான ஒரு காரணி யுத்தம் இடம்பெற்ற காலத்திலும் சரி, யுத்தத்துக்கு பின்னர் இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மட்டத்தில், சபை மட்டத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கு ரஷ்யா இலங்கை ஆதரவாக இருந்திருக்கிறது, இலங்கைக்கு ஆதரவாக செயல்பட்டிருந்தது. ஆகவே அந்த விதமான தொடர்ச்சியான சர்வதேச ராஜதந்திர ரீதியான ஆதரவு ரஷ்யாவிடம் இருந்து இலங்கைக்கு எதிர்காலத்திலும் தேவைப்படுவதாக இருக்கலாம். அதன் காரணமாக அவர்கள் ரஷ்யாவை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே இலங்கையுடைய தேசிய நலனுக்கு அவர்கள் அது முக்கியம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பொருளாதார ரீதியான பாதிப்பை நீங்கள் சொன்ன மாதிரி மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் ரஷ்யாவுடைய இந்த செயல்பாடு காரணமாகவும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பதற்றம் காரணமாகவும் சர்வதேச சந்தையில் மசகு பொருட்களுடைய எண்ணெய் விலை நிச்சயமாக அதிகரிக்கும். இப்போ ஏற்கனவே அதிகரித்திருக்கின்றது, இன்னும் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையுடைய பொருளாதாரம் ஏற்கனவே மிகவும் பாரதூரமான ஒரு நெருக்கடி நிலையில் இருக்கின்றது. அவ்விதம் சர்வதேச ரீதியான விலை உயர்வு ஏற்படுகின்ற போது இலங்கையுடைய பொருளாதாரம் மேலும் சிக்கலுக்கு முகம் கொடுக்கும். ஏனெனில் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கின்ற போது இலங்கையிலும் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். அது ஏனைய பொருட்களுடைய விலையும் அதிகரிப்பதற்கான ஒரு காரணியாக அமையும். இப்போ நீங்க கடந்த 2-3 மாதம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில பணவீக்கம் என்று மிக உச்சகட்டத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நீங்க காணலாம். ஆகவே இவ்விதம் திடீரென விலை உயர்வது சர்வதேச சந்தையிலிருந்து இலங்கைக்கான பாதிப்பு ஏற்பட்டு இலங்கை உள்நாட்டில் விலை உயர்வது ஒன்று பணவீக்கத்தை பாரதூரமாக அதிகரிக்கும். அதன் காரணமாக மக்களுடைய வாழ்க்கை தகுதி அல்லது ஸ்டாண்டர்ட் வீழ்ச்சி அடையும். அதுக்கு புறம்பாக அவர்கள் பல விடயங்களை கொள்வனவு செய்ய முடியாமல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். அத்தியாவசிய பொருட்கள் கூட இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும். அதன் காரணமாக இந்த பிரச்சனை காரணமாக இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பாரதூரமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் பின்னர் இலங்கை மிக பெரும் பொருளாதார ரீதியான ஆபத்தினை எதிர்கொள்வதாக எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக இலங்கைக்கு பாரதூரமான பொருளாதார ரீதியான நெருக்கடி அதிகரிப்பதற்கான, ஏற்கனவே ஏற்படும் என்று சொல்ற விட அதிகரிப்பதற்கான என்று சொல்லலாம். ஏனெனில் இலங்கையுடைய பொருளாதாரம் ஏற்கனவே மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த நெருக்கடியை அது இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியமும், அதன் காரணமாக அரசியல் ரீதியான சமூக ரீதியான பதற்றம் அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியமும் கூட இருக்கின்றது என்பது கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். பொருளாதார ரீதியாக இலங்கை எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்களில் நீங்கள் கூறிய மசகு எண்ணெய் ஒன்று மிக பிரதானமாக இருக்கின்றது. அதனையும் தாண்டி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கு IMF உதவுவதாக கூறியும் இலங்கை செல்லவில்லை. இந்தியா, சீனா போன்ற நாடுகளிடம் உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது இப்படியான நெருக்கடி வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து GSP+ இலங்கைக்கு இன்னும் வழங்குவதற்கான ஒப்புதல் முழுமையாக வழங்கப்படவில்லை. இலங்கை இப்படியான சர்வதேச வலைப்பின்னலிலிருந்து எப்படியான விதத்தில் இவற்றை அணுகப் போகின்றது, அல்லது பெறப்போகின்றதா, அல்லது முழுமையாக நிராகரிக்க போகின்றதா? கடந்த கால 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த கால வரலாறு என்பதை வைத்து பார்ப்பதாக இருந்தால் நான் நினைப்பேன், இப்ப இவ்வளவு பேச்சுவார்த்தைகளுக்கு இடையிலும் IMFல இருந்து உதவி பெறுதல், இந்தியாவிலிருந்து உதவி பெறுதல் என்ற பல்வேறு விதமான பேச்சுகளுக்கு மத்தியிலும் கூட இலங்கை இறுதியாக சீனாவிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளும் என்று நினைக்கலாம். ஏனெனில் அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, சீனா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் இல்லாமல் கடன் வழங்கும் என்பதும், அதுக்கு புறம்பாக ஒரு சில தனிப்பட்ட நலன்களும் கூட இருக்கலாம். என்பதன் காரணமாக இறுதியாக சீனாவிடமிருந்து இந்த உதவிகளை பெரிய அளவுக்கு பெற்றுக்கொள்ளும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது இலங்கை மீது சீனாவுக்கு இருக்கின்ற கட்டுப்பாட்டை எதிர்காலத்தில் மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது தொடர்பில் இலங்கையில் இருக்கின்ற ஒரு சிறிய பகுதியினருக்குத்தான் ஒரு ஒரு அக்கறையும் கவலையும் காணப்படுகின்றது. பெரிய பகுதியினருக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு
அது பிறகு அரசாங்கத்தில் இருக்கின்ற பெரும்பாலான பகுதியினருக்கு இது தொடர்பான ஒரு அக்கறை இருக்கின்றது என்று நான் நினைக்கவில்லை. அதன் காரணமாக இறுதியாக சீனாவிலிருந்து உதவியை பெற்றுக்கொள்வதும் அதன் காரணமாக சீனாவுடைய செல்வாக்கு இலங்கையில் அதிகரிப்பதும் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இப்பொழுது தோன்றவில்லை என்பதன் காரணமாக பெரிய ஒரு பிரச்சனையாக அது கருதப்படாது அல்லது கதைக்கப்படாது என்று நினைக்கின்றேன். உக்ரைன் ரஷ்யாவினுடைய யுத்தத்தின் தாக்கம் இலங்கையில் பாரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் உலகளவில். அவ்விதமான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. ஏனெனில் யுக்ரைன் இருக்கின்ற யுத்தம் இப்போது உடனடியாக முடிந்து விடாது என்ற விதமான ஒரு தோற்றம் தான் காணப்படுகின்றது. ஏனெனில் யுக்ரைனிய மக்களும் யுக்ரைனிய இராணுவமும் இந்த ஆக்கிரமிப்பை நாங்கள் எதிர்த்து போராட போகின்றோம் என்ற ஒரு முடிவில் இருப்பதாக தெரிகின்றது. அத்தகைய ஒரு போராட்டம் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு சர்வதேச ரீதியாக குறிப்பாக அமெரிக்காவில் இருந்தும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்தும் பாரதூரமான மட்டத்திலான உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். ஆகவே அவர்களுக்கு தேவைப்படுவது அந்த அங்கு இருந்து ரஷ்ய படைகளுடன் சண்டையிடுகின்ற அந்த மனோபலம் மட்டும்தான். அந்த மனோபலம் இருந்து விடுமாக இருந்தால் இந்த யுத்தம் நீண்டு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அது சர்வதேச ரீதியான பதற்றத்தை அதிகரிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பொருளாதார ரீதியான பதற்றத்தை கூட அது அதிகரிக்கலாம். அப்படியான சூழ்நிலை ஒன்று எழுகின்ற பட்சத்தில் அது இலங்கையில் முழுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான காரணிகளாக எடுத்துக்கொள்ளலாம். மேலதிகமான பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் இலங்கையின் ஆட்சியாளர்கள் எவையும் இடம்பெறாது அல்லது எவற்றினையும் எதிர்கொள்வதற்கு தாங்கள் தயார் நிலையில் இருப்பது போன்ற மனநிலையைத்தானே இப்போது வரையும் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அது இலங்கையை எந்த அளவில் பாதிக்கும்? அரசாங்கங்களுக்கு பொதுவாகவே இருக்கின்ற ஒரு நிர்பந்தம் தான் இந்த கான்ஃபிடன்ஸை ப்ரொஜெக்ட் பண்றது. நீங்க வந்து கான்ஃபிடன்ஸை கட்டாயமா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். பட் யுக்ரைனையே நீங்க இன்னொரு உதாரணமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 2-3 வாரங்களுக்கு முன்னர் இருந்தே ரஷ்ய படைகள் யுக்ரைனுக்குள் வரப்போகின்றன, அவர்கள் உங்களை ஆக்கிரமிக்க போகிறார்கள் என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே இருந்த போது யுக்ரைனிய அரசாங்கம் இல்லை, அவ்விதமான ஒரு சந்தர்ப்பம் இல்லை, அவ்விதம் இடம்பெறாது என்ற விதமான கூட்டுகளை கூறி வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனெனில் அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரகசிய சேவைகள் இந்த யதார்த்தத்தை அவர்கள் நிச்சயமாக கூறியிருப்பார்கள். அவ்விதம். ஆனால் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படையாக கூறுவது யுக்ரைனின் உள்நாட்டு ரீதியான ஒரு பதற்றத்தையும் மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக ரஷ்யா படையெடுக்க போகின்றது என்று தெரிந்தாலும் கூட அவ்விதம் இடம்பெறாது என்று கூற வேண்டிய ஒரு அவசியம் யுக்ரைனிய அரசாங்கத்துக்கு இருந்தது. அதான் இந்த கான்ஃபிடென்ஷியல் ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு சொல்லி. இப்ப நாளைக்குமே அதே விதமான ஒரு நிர்பந்தம் இலங்கை அரசாங்கத்தில் இருக்கின்றது. நாடு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலையில் இருக்கின்றது. பல்வேறு விதமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் பொருட்கள் பற்றாக்குறை பிரச்சனை ஒன்றும் காணப்படுகின்றது. அதுக்கு புறம்பாக எலக்ட்ரிசிட்டி, மின்சாரமின்மை, பெட்ரோல் இன்மை போன்ற பல பிரச்சனைகள் காணப்படுகிறது. இருந்தாலும் நாங்கள் இதனை சமாளித்து விடுவோம். இன்னும் நான் இப்ப கடைசியாக ஜனாதிபதி ஆற்றிய உரை, நான் இன்னைக்கு மை பாராளுமன்றத்துல அல்லது சுதந்திர தினத்துல ஆற்றிய உரை என்று நினைக்கின்றேன். அதுல அவர் சொல்லியிருந்தார், நாங்க இந்த குறுகிய காலத்துல இது சமாளிச்சுட்டமா இருந்தேன்னு சொன்னா அதுக்கு பிறகு நாங்க சரியாயிருவோம் சொல்றதெல்லாம் இந்த கான்ஃபிடன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுகின்ற செயல்பாட்டின் ஒரு பகுதியாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் அப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் என்ன உண்மையான நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் எதிர்கட்சிகளுக்கும் இண்டிபெண்டான ஆய்வாளர்களுக்கும் திங்கர்ஸுக்கும் இருக்கும் நினைக்கிறேன். நான் ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தின் பின்னர் ஆசிய பிராந்தியத்தில் ஏற்பட போகின்ற தாக்கங்கள், அதனது பிரதிபலிப்புகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பில் நம்முடைய செவ்வியில் பல்வேறுபட்ட புதிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழ். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.